இன்னைக்கு காலையில் நான் ஒரு ப்ராஸ்பெக்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கிட்ட பேசினேன். ஒரு கம்பெனியில் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. 12லேருந்து 18 மணி நேரம் வேலை செய்யறாரு. வீக்கெண்ட்ஸ்லயும் சில டைம் வேலை செய்யறாரு. சம்பளமும் பெருசா இல்லை. ஸோ இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு நீங்கள் ஏன் அங்கே இருக்கணும்? ஜெர்மனிக்கு வரதுக்கு பதிலாக நீங்கள் ஏன் இந்தியாவுக்குள்ளேயே மாறக்கூடாது? ஏன்னா அவருக்கு ஃபினான்ஷியல் சேவிங்ஸும் பெருசாக இல்லை. நீங்கள் ஏன் இந்தியாவுக்குள்ளேயே மாறக்கூடாது அப்படின்ட்டு கேட்டதுக்கு, இல்லை பிரதர், நான் ஜெர்மனி நௌக்கரியில் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணும்போது மைக்ரோ மேனேஜ் பண்றாங்க. என்னோட கம்பெனில இருக்கிற ஹெச்ஆர் மேனேஜர்ஸ் வேற டம்மி ப்ரொஃபைல்ல இருந்து கிட்டத்தட்ட 10-15 டம்மி ப்ரொஃபைல் வச்சிருக்காங்க. நாங்க ஏதாவது அப்டேட் பண்ணாங்கன்னா பார்த்து எங்களை கேள்வி கேட்கறாங்க. அதையும் தாண்டி நான் ஒரு கம்பெனிக்கு அப்ளை பண்ண அந்த ஹெச்ஆர் எங்களோட ஹெச்ஆருக்கு கான்டாக்ட் பண்ணாங்க. அதுல மறுபடியும் எங்கிட்ட கேள்வி கேட்கறாங்க. நான் இங்க கேள்வி கேட்கறது ஒண்ணுதான், இத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க. அவங்களோட வாட் எவர் யூ திங்க், அவங்களோட கேள்வி தான் நான் கேட்கறேன். நான் யூஸ்வலாவே ஹார்ஷா தான் பேசுவேன், நிறைய பேர் சொல்லுவீங்க. இந்த வீடியோ ரொம்ப ஹார்ஷா இருக்க போகுது, ஸ்பெஷலி ஃபார் த ஃபக்கிங் HR managers and the corporate managers, particularly who are doing this thing. நான் எல்லாருமே சொல்லல, யார் இந்த கேவலமான விஷயத்த பண்றாங்களோ அவங்க தான் சொல்றேன். உங்களுக்கு அறிவு மயிரே கிடையாதாடா? கேக்குறேன். ஒருத்தன் 12 மணி நேரம் 18 மணி நேரம் வேலை செய்யறான், அதுவே முதல்ல தப்பு. 10 மணி நேரம் 9 மணி நேரம் கான்ட்ராக்ட் போட்டிருக்க, அதையே நீ ஜாஸ்தியா வேலை வாங்கிட்டு காசும் பெருசா தரதில்ல. அவனோட உரிமை அது. இன்னொரு கம்பெனிக்கு நான் வேலைக்கு போறேன் அப்படின்னா அது அவனோட உரிமை. எந்த மைத்துக்கு நீ அதை ஃபாலோ பண்ணி பாக்குற? உனக்கு என்ன இருக்கு? நான் அவர்கிட்ட சொன்னேன், தயவு செஞ்சு வெளியில போயிருங்க, இந்த மாதிரி ஜெயில இருக்கிறத விட இல்லாம இருக்கிறதே நல்லது. ஐ டோன்ட் நோ வாட் டு சே.